விஜய் கட்சி தொடங்கியது தெரியாத விஜயின் சொந்த ஊர் மக்கள். அதாவது விஜய் சார் இப்போ கட்சி ஆரம்பிச்சதால இப்போ எல்லா சமூக வலைதளங்களும் விஜய் சாரை பற்றி தான் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்படி நேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பார்த்தேன். அதாவது ஒரு நண்பர் விஜய், அதாவது சந்திரசேகர் அவரோட சொந்த ஊரில் போய் ஒரு பேட்டி, அந்த ஊர் மக்களை பார்த்து எல்லாத்திட்டையும் விஜய் கட்சி தொடங்கினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தார். அதுலேயும் ஒருத்தர் சொன்னார் பாருங்க ஒரு பதில். விஜய்னா யாருன்னு கேட்டார். அப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அது என்னன்னு கடைசியில் பார்ப்போம். அதாவது அவர் போய் அந்த ஊரில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறாரு, சந்திரசேகரை தெரியுமா அப்படி சொல்ல. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவர் இங்கே தான் படித்தார், அவங்க அம்மா டீச்சராக இருந்தாங்க இந்த ஸ்கூலில். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள காமன் கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் வாழ்ந்த ஊர். அவரோட பூர்வீக வீடெல்லாம் காட்டி அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. அப்போ அதாவது நம்ம சிட்டியில் உள்ளவங்களோட இதைத்தான் பார்க்குறோம், விஜய் விஜய்னு கொண்டாடுறாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள் அவங்க என்ன இந்த கட்சியை பற்றி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த பதிவை போட்டிருக்காரு. ஆனால் முக்கால்வாசி பேர்கிட்ட போய் அவர் என்ன கேட்டார்னா, இப்படி தளபதி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்க, அப்படியா அப்படின்றாரு ஒருத்தர். அதாவது ஆச்சரியம் கேட்குறாரு, அப்படியா எப்ப அப்படின்ட்டு. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அப்ப அந்த அளவுக்கு பாருங்க, இந்த கிராமம் வரைக்கும் இன்னைக்கு என்னதான் இந்த இன்டர்நெட் வளர்ந்து மாடு மேய்க்கிறவன் கையில கூட செல்போன் சொன்னாலும் அந்த மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ரீச் ஆகாத அளவுக்கு கூட கிராமங்கள் இருக்கத்தானே செய்யுது. அதுவும் விஜய் சாரோட சொந்த, அவர் பிறந்து வளர்ந்த ஊர், அந்த ஊரில் கூட இப்படி ஒரு நிலைமை. அப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்கிறாரு போய், இப்படி விஜய் சாரோட கட்சி பெயர் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகம் தமிழகம் தமிழகம்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் எடுத்து சொல்கிறாரு, தமிழக வெற்றி கழகம். ஓ அப்படியா அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அப்போ இன்னும் விஜய் கட்சியை என்னதான் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த சிட்டியில் எல்லாத்துக்கும் உடனே அது தெரிஞ்சிடும். ஆனால் கிராமம் வரைக்கும் உங்கள் கட்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, அதாவது அந்தந்த கிராமத்தில் உள்ள விஜய் ரசிகர்கள் மன்ற தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள், நீங்கள் தான் இப்படி நம்ம விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெரிய, அதாவது என்னதான் அவர் விஜய் சார் கட்சி ஆரம்பித்தாலும் ரசிகர்கள் ஓட்டு மட்டும் பத்தாது. ரசிகர்கள் ஓட்டை மட்டும் போட்டு முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. அதாவது சாதாரண குடிமகன்ல இருந்து அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டாதான் கண்டிப்பாக அவரால் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு, அதாவது விஜய் சார் எங்கே போனாலும் கூட்டம் கூடும். அதாவது கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. ஏன்னா அது விஜய் சாரை பார்க்க வர்ற கூட்டம். அது எல்லாம் ஓட்டாக விழுந்து நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டு இந்த மாதிரி பாமர மக்கள் அவங்கள நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. அதுலேயும் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டார், ஒரு வயசானவர், அவர்கிட்ட போய் கேட்டார், விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சியோட பேர் தெரியுமான்ட்டு. அப்போ அவர்கிட்ட சொன்னார், அவர் சொன்னார் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அப்போ இவர் எடுத்து சொன்னார், அதாவது தமிழக வெற்றி கழகம், இதுதான் விஜயோட கட்சி அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா என்ன அப்படியான்னு சொல்லிட்டு, அப்போ அவர் எப்படி வருவார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் திரும்ப அவர்கிட்டயே கேட்க, எனக்கு விஜயை தெரியாது அப்படின்றாரு. என்னது விஜயை தெரியாது? அவர் ஷாக் ஆகிட்டாருக்கு. அதாவது கேட்ட அந்த பத்திரிகையால் அவரே யூடியூபரே ஒரு நிமிஷம் மிரண்டுட்டாரு. என்ன சொல்றீங்க, விஜயை தெரியாதா அப்படின்ட்டு அவர் அப்படியே ஆச்சரியம் ஆயிட்டாரு. ஆமாங்க, நான் படமே பார்த்ததில்ல, எனக்கு எப்படி விஜயை தெரியும் அப்படின்ட்டார். ஒரே போடா அவரு, நான் தேட்டர் பக்கமே போனது கிடையாது, எனக்கு எப்படியா விஜயை தெரியும் அப்படின்ட்டார். அப்போ அந்த மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. அப்போ இப்படி எல்லா மக்களையும் முதல்ல இப்படி ஒரு கட்சி இருக்குது, இப்படி ஒரு நடிகர் இருக்காரு அப்படிங்கிறதையே நிறைய பேர்த்துக்கு புரிய வைக்கணும் போல இருக்குது. அப்படின்னா இது ஒரு சாதாரண வேலை கிடையாது.
இன்னும் பெரும் வேலை. அதாவது நம்ம சீமான் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷமாவது இந்த மக்கள்கிட்ட இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும் போல இருக்கு, இந்த கிராமங்கள் வரைக்கும். ஏன்னா இன்ன வரைக்குமே எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிற மக்களே இருக்கிறாங்க. ஏன்னா போன எலெக்ஷன் கூட பார்த்துருப்பிய, நிறைய இடத்துல சொன்னாங்க யாருக்குமா நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்க கருணாநிதிக்குன்னு சொன்ன மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. என்ன கொடுமை சரவணன். அப்போ அப்படியாப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம அதாவது தமிழகம் வெற்றி கழகத்தை கொண்டு போய் சேர்க்கணும்டா கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கு. இருந்தாலும் மனம் தளராமல் போராடணும் விஜய் மன்ற நிர்வாகிகள் விஜய் ரசிகர்கள். இன்னொரு பிரச்சனை இருக்குது, இந்த விஜய் ரசிகர்கள்ட்ட நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து அதை விடுங்க. அதாவது கொக்கி குமார், சாரப்பாம்பு, அப்புறம் அந்த என்னது பாம்பு ரவி, மாட்டு ரவி அப்படின்னு ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் இந்த அதாவது அடமொழி வச்சுருப்பாங்க. அதை மாதிரி இந்த ஒரு போஸ்ட் அடிக்கும்போது அவங்க எப்படி அடிக்கிறாங்கன்னா கில்லி ரமேஷ், சுரா பாண்டி, மெர்சல் வினோத், அப்புறம் என்னது பீஸ்ட் ரமேஷ் அப்படி அடிக்கிறீங்க. அதெல்லாம் தயவு செய்து விடுங்க. நீங்கள் உங்கள் அடமொழியை வச்சாதான் விஜய் சார் வந்து உங்களை பார்ப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அடமொழியை வைக்கும்போது அது ஒரு கட்சி சார்பாக நீங்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நீங்கள் அந்த மாதிரி அடமொழியோட வைக்கிற அது ஏதோ ஒரு காமெடி மாதிரி இருக்குது. தயவுசெய்து நீங்கள் முதல்ல அப்படி வச்சுருந்தாலும் இனிமேல் அந்த மெர்சல், சுறா, கில்லி, அப்புறம் திருமலை கணேசு அப்படின்ட்டு வைக்கிறத விட்டு உங்கள் பேர்களை மட்டும் வைங்க. அது உண்மையிலேயே வந்து அது நான் அதாவது விஜய் ரசிகராக நான் சொல்கிறேன். அது வந்து ஏதோ மாதிரி இருக்குது, அதாவது ஒரு காமெடி மாதிரி இருக்குது. அப்படி இனிமேல் செய்யாதீங்க. இனிமேல் உங்கள் பேரை வைங்க. நம்ம தலைவர் விஜய் சாரோட கட்சி முன்னேறி அவர் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் தவிருங்க. நம்ம தலைவருக்காக அப்படி செஞ்சாதான் நம்மளால் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் என்றைக்குமே தமிழகத்தில் ஒரு வெற்றி கழகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தவிருங்க. முக்கியமாக கிராமம் தோறும் இந்த கட்சியை பற்றி பரப்பி அதை கொண்டு வந்தால் தான் நம்ம 2026 ஆட்சி அமைக்க முடியும். 2026ங்கிறது ரொம்ப நாள் கிடையாது, ஒரு 2 வருஷத்துக்குள்ள இவ்வளத்தையும் பண்ணணும். அதனால் நீங்கள் சிட்டியில் மட்டும் உள்ள மக்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் சரி வராது. முக்கியமாக கிராமம், ஏன்னா ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாற்றுறது பார்த்திங்கன்னா கிராமத்தில் உள்ள மக்களோட ஓட்டு தான். அதாவது சிட்டியில் உள்ளவங்க முக்கால்வாசி பேர் எலெக்ஷன் டைமில் ஓட்டே போட மாட்டாங்க, வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் ஓட்டு போடுறது யாருன்னா மறக்காமல் ஒரு கிராமத்தில் 1000 பேர் இருந்தால் 1000 பேரும் ஓட்டு போடுவாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் மட்டும்தான். அதனால் தமிழக வெற்றி கழகம் உண்மையிலேயே வெற்றி பெறணும்டா கிராமங்களை நீங்கள் முதல்ல குறி வைங்க. கிராமங்களில் உள்ள மக்கள் ஓட்டு போட்டால் கண்டிப்பாக அடுத்த முதலமைச்சர் நம்ம தளபதி விஜய், அவர் தான் கில்லி.